கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்முடைய உள்ளத்திலே ஐக்கியத்தை கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அதாவது இன்னொரு நபராக அவர் இருக்கிறார். நீங்கள் தனி நபராக இருக்குன்னா நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் கொஞ்சம் பிரயாசம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் தனிமை செய்யணும். அந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க, அந்த காரியத்தை நீங்கள் சொல்லி இது கூட எனக்கு தேவன் இருக்கிறார், இந்த காரியத்தில் எனக்கு தேவன் உதவி செய்கிற விரும்புகிறவர் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு உதவிக்குரியவராக இருக்கிறார், நான் எங்கு சென்றாலும் என் கூடவே வருகிறார். இப்படி வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு பலன் கொடுக்கும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைகள் தகப்பன் தாய் இருக்கும்போது அதனுடைய சந்தோஷமே ஒரு தனிமையான அந்த வாழ்க்கை நல்லதில்லை. அதாவது தேவன் அப்பமே மனிதனை உண்டு பண்ணி தனிமையில் இருப்பது நல்லதில்லை என்று அந்த தேவனே அவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை அது அப்படியே நடக்கிறது பாருங்கள். மனிதன் தனிமையாக இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, தவறான எண்ணங்கள் வரலாம், தவறான விஷயங்கள் தோணலாம், நிறைய காரியங்கள் அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்கு உண்டு பண்ணலாம். ஆனால் பாருங்கள், அவன் கூட ஒருத்தர் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசுவாங்க. சரி, இன்றைக்கி இந்த காரியம் நடந்திருக்கு, இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சிருக்கு, இந்த காரியங்கள் நடந்திருக்கு, அதனால் நான் இதை செய்ய போகிறேன் அப்படி சொல்லும்போது, அப்போ நீ அதை ஏன் செய்கிறா, நீ ஏன் இதை செய்கிறா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க இந்த காரியங்களில். அதனால தான் தேவன் மனிதனை உண்டு பண்ணி அவனுக்கு ஒரு துணியை தேடி அவனுக்குள்ளே வைத்தார். அதாவது எப்படி நீ இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எப்படி பரிமாற வேண்டும் அப்படி தான் துணியை உண்டு பண்ணார். அப்படி இந்த உலகத்திலே தேவன் வாசமாக இருக்கிறார் ஒரு மனிதனுக்குள்ளே. இன்னொரு துணையாக இருக்கிறார். அவர் பாருங்க, அவர் சொல்றார், நான் அவருக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவேன். அதாவது அதை உலாவுதல் எப்படின்னா கூடவே வர்றார் அப்படிங்கிறாரு. எந்த காரியம் செய்தாலும் அது கூட வர்றார். ஒரு வீட்டில் ஒரு வீடு வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, பொருள் வாங்கணுமா, இல்லை நல்ல படிப்பு படிக்கணுமா, வெளிநாட்டில் போய் படிக்க போகணுமா, இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கணுமா, எல்லா காரியங்களும் நீங்கள் எதை யோசித்து நீங்கள் செய்கிறீங்களோ அதற்குள்ளே அவர் உலாவுகிறார். அவர் சொல்கிற, இதெல்லாம் நான் உனக்குள்ளே இருந்து நானே உன் தேவனாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். அவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன், அவர்களுக்கு தான் நான் கடவுளாக இருக்கிறேன், அவங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்குறார். இப்படி அவரை தேவனை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என் தேவன் இப்படி சொல்லணும். வாழ்க்கை காலையில் இருந்துச்சு, அவர் என் தேவன், அவர் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே உலாவுகிறார், என் காரியத்தை அவர் செய்கிற வாஞ்சியாக இருக்கிறார், அவர் சித்தமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில செழிப்பை தருகிற அவருக்கு சித்தமும் விருப்பமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். நான் சுகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்குது அவர் விரும்புகிறார். அதற்கான ஞானத்தை எனக்கு கொடுக்கிறார் என்று தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். அதான் சொல்கிறார், நான் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறேன். தேவன் எப்படி தருமோ, அவர் அந்த காரியத்தை பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர். அதை எப்பொழுதுமே உங்களுக்கு அதை செய்ய கொடுக்கிற எந்த காரியம் செய்தாலும் அதை சரியாக நேர்த்தியாய் அவர் செய்ய கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளையாக ஆயிடுறீங்க. தகப்பன் ஒரு பிள்ளைகளை எவ்வளோ கவனமாக அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர்கள் அந்தந்த நேர்த்தியிலே துணிமணிகள், பொருள்கள், இப்பொழுது காரியங்களில் எத்தனையோ விதமான பிள்ளைகள் கேட்டால், அப்பா அம்மா எனக்கு இதை வாங்கி தாங்கன்னு கேட்ட உடனே அந்த தாய் தகப்பன் அந்த முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவுகிறாங்க. முடியாத பட்சத்தில் இப்போ இல்லாமல் பிற கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி தான் தேவன் ஒவ்வொரு நாட்களையும் அந்த மாதிரி செய்து தேவன் உங்களை அடியெடுத்து நடத்தி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குறார். அது ஒவ்வொரு நாளும் அதை கொடுக்கும் பொழுது தேவனுக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் இருக்க அவர் உலாவுகிறார். என் வீட்டிலே என்னோடு உலாவுகிறார். நான் வேலையில் ஸ்லாக்கில் இருக்கும்போது அவர் என்னோடு உலாவுகிறார். அவர் என் தேவனாய் இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லும், நான் அவருக்குள்ளே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு தேவன் சொன்னார். இன்று அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நம்முடைய தியானத்தில் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற இந்த தியானத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிறேன், நான் உன் தேவனாக இருக்கிறேன், ஆகையால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, நான் உனக்குள்ளே உலாவுகிறேன். தேவன் நமக்குள்ளே வந்துட்டார். இப்பொழுது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கல. முந்தைய ஒரு ரட்சிக்கப்படக்கு முன்னாடி எப்படி எப்படியே இருந்தோம். இப்போ தேவனுக்குள்ளே வந்த உடனே அவர் பாதையில் அப்படி நடத்தார். கொஞ்சம் கடினமான
சூழ்நிலைகளிலும் இருக்கும் பொழுது அவரை நீ நினைக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் என்னால் அழகாக ஈஸியாக கடந்து போக முடியுது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சீங்க, பரவாயில்லையப்பா, நீ உனக்குள்ள திறமை நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ சில காரியத்தில் உங்களை முன்னிறுத்துவாங்க, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிங்க. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே செய்த அந்த முடித்த அந்த காரியம் உங்கள் முகத்திலே பிரதிபலிக்கும், உங்களுக்குள்ளே அது காணும். எவ்வளோதான் இருந்தாலும் இந்த பையன் எப்படி செஞ்சு முடிச்சிட்டானே, இந்த காரியம் செய்தானே, வெற்றியாய் நடக்கிறானே, வாழ்க்கை பாருங்கள், அவனுடைய குடும்ப சூழ்நிலை பாருங்கள், எவ்வளோ அழகாக வெற்றியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், போகுமிடமெல்லாம் வெற்றி வருகிறது எப்படி. ஆனால் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் அவர்களுக்கு பகிரும் பொழுது அவர்களும் அதை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிதான் உங்களை தேவன் உங்களும் முன்பாக உங்களை வைத்து தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உங்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் தேவனோடு அந்த வார்த்தைகளை சொல்லி 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 நீங்கள் வளர வேண்டும். அப்பொழுது அந்த ஐக்கியம் பெறும். தேவனுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை உண்டு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் காணுவீங்க. வெற்றி, செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் காணும்போது எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த ஐக்கியத்தை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அந்த ஐக்கியம் உள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அவர் எனக்கு வெற்றி தருகிறார், அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு பெட்லேருந்து எந்திரிச்சோடனே இந்த வார்த்தை சொல்லுங்கள், இன்றைக்கி என் தேவன் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே உலாவுகிறார். இன்றைக்கி எந்திரிச்சோடனே என் தேவன் எனக்குள்ளே அவர் என் தேவனாகவே இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய சரீரம் எல்லாம் சந்தோஷமாக துள்ளி எழும்பும். இந்த மாதிரி தேவனை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள், இந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐக்கியம் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.